வந்தவங்களே வராதவங்களே, வயசுக்கு வந்தவங்களே வயசுக்கு வராதவங்களே, எல்லாரும் வயசுக்கு வந்துட்டாங்க. நாம எப்படா வயசுக்கு வருவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். 80 வயசு பாத்தீங்களே, இன்னும் போட்டவங்களே போடாதவங்களே, வெத்தலை பாக்க மடிச்சு வாயில போட்டவங்களே வாயில போடாதவங்களே, இன்னும் விட்டவங்களே விட்டாதவங்களே, குடிப்பழக்கத்தை விட்டவங்களே குடிப்பழக்கத்தை விடாதவங்களே, இன்னும் மாணவர்களே ஆகாதவர்களே, திருமணம் ஆனவர்களே திருமணம் ஆகாதவர்களே அனைவருக்கும் சக்தி விநாயகர் நாடக சபா கோமாரியின் வணக்கம். இருந்தாலும் இதோ டூ வீலர் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்க கொட்டைக்கு கப்பு வச்சுக்கிறாங்க. இல்லடா ஒப்பம் கொட்டைக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் வேகமா பந்து போடுவான், பேட்ஸ்மேன் மட்டையில தடுப்பான், மட்டையில பட்டா போடுச்சா கொட்டையில பட்டா அவன் செத்து போயிடுவான். அதனால அவங்களுக்கெல்லாம் கப்பு கொடுத்துருக்குது. யாரு? கிரிக்கெட் பிளேயர்களுக்கு. வாமாளி கொட்டைக்கு இதுதான் இன்னைக்கு வெடி வெடி ஹெல்மெட். இதுதான் கோமாளி கொட்டையை உயிர் காக்கும் கவசம். இது இல்லை என்றால் கோமாளி கொட்டை பஞ்சு பஞ்சா பிச்சுக்கிட்டு போயிடும். இல்ல, இதுதான் என் உயிரை காக்கக்கூடிய கவசம். துணி வேஸ்டா போயிருந்து கட்டறன்னு சொல்லு, நான் ஒத்துக்குவேன். ஆமாடா, ஒரு செட்டு தச்சா 3000 ஆகுதுடா. அப்படி சொல்லு, இது மாதிரி அடிச்சு ஒட்ட போயிருந்து சொல்லாத. என்ன ஒரு செட்டு எடுக்கிறதுக்கு என்ன 1 ரூபாய்க்கு விக்குது? ஒரு துணி எடுத்து தச்சா 3000 சரியா வருது. சரி, இருந்தாலும் என்னன்னு பேசுவதற்கு ஒரே ஒரு ஆளு சுறுசுறுப்பா ஓடியா பார்க்கலாம். இது பாண்டூர் பைபந்திரி போட்ட மாதிரி தானே போட்டுக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் தேச்சோம் கர்நாடகாவில் குடி நிறுத்தி தெரியல ஜெட்டோட அந்த கதியா வேணும்டாப்பா. நான் இனிமேல் வர மாட்டேன். அங்க ஏத்தி போறனே போக மாட்டேன் சாமி. ஐயா 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 ஏய் வாயா வாயாங்கறியே, மாட்டு வாயா அப்படி இல்ல கோடி வாயா பொறுங்க வாயா வாயாங்கறா. ஆராயடா டே அண்ணா அண்ணா ஆ தம்பி ஆ செத்த வாப்பா பெரியப்பா மச்சான் மாமா ஏய் எது சொல்லுங்க அப்படி போடு சொல்றேன். சொன்னாடா சௌரி புட்டி புடிச்சிட்டு சாட்ட கையில கடிச்சு வெச்சோ நீ மண்ணை எடுத்து புடிச்சிட்டா. ஒண்ணு கேட்டாங்களா? ஏய் பொட்டிக்கார கால் மேல அடிக்காதடா. ஏய் பொட்டிக்கார கால் மேல அடிக்காத. அடி கூடாதா? பொட்டிக்கார கால் மேல அடிக்காத. அப்பா கால் எடு. ஏய் அவள்தான் ஆச்சு முண்டா வராரு. சரி ஒரு முண்டு தம்பி. ஓஹோ வா வா தாத்தா வா தாத்தா வா. போடா. வா. வா. அருணா. அரா தம்பி. எனக்கு பிடிச்சிருக்காது, நான் ஜம்மான் கட்டிக்கிறேன். அவன் ஒரு வேட்டு தான் கட்டிக்கிறான்னா மூத்திரம் வந்துட்டு இருக்கும்ப. நல்லா விட்டுட்டு வா. சாட்டை கடிச்சிங்கன்னா பிடிச்சிடாம்பா. ஆமா ஆமா கேக்குறா அவன் சொல்லி வை. கொட்டை பிதிக்கி சாம்பல் சாத்தி விடும் தம்பி. அருணா நாளைக்கு நான் பேசிக்கிறேன். சரி அண்ணா தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா நாளைக்கு நான் தான் அத்த காட்சியில இருக்கேன். மேட்டூர் அருகில். சரி என்னடா ரெண்டு பேர் என்னடா பேசுறீங்க? நாளைக்கு கர்நாடகா கூத்துக்கு நான் வரலன்னு சொல்லிக்கிறேன்ல, அதனால நீ கோமாளி கேட்டாங்களா? இங்க நான் அடிக்கிறான் பாத்துட்டு இருக்கான். அதுக்கு வேண்டாம் யாரு போறீங்களா? அவங்க கேட்டாங்களான்னு கேக்குறேன். யாரா போறீங்க? ஏய் என்னடா சொல்றதுக்காரா? அண்ணா தம்பி மாமா மச்சான் தட்டு பாரு.
இப்படி அடிக்கிறானே கேட்க மாட்டே பட்டிக்கிறா சொல்லு இப்படி அடிக்கிறானே கேட்க மாட்டியானே ஏங்க வா பின்னாடி எடுத்து வச்சிருவா இல்ல தம்பி வா தம்பி ஆட்டுக்கு நாடு வராடாடி பேரு முகல மறுமையா நீ தான் ஞாபகம் அடிக்கிற நீ ரெடி அடிக்கட்டும் நிக்கிறேன் அடிக்கடா நீ அடிச்சிங்க எப்படி அடிக்குது எப்பறா வர சம்பளம் கொடு வாடா ஒரே அடிக்கிற வேணாம் ஒண்ணாச்சோ ஏய் பேசி போய் உட்கார்ந்தீங்க அண்ணா தம்பி மாமா மச்சான் சித்துமே அவனை விட்டுட்டு ஆட்டம் ஆடி இருக்கற நீ சரி அடி ஊரே கிளம்பிட்டா ஏய் பாய் பேசி போட்டாறானா ஏண்டா பாபுவுனே நான் யாட்ட போலிடா போட்டாடி அங்கல கத்துறா கடி புடிங்க கத்திட்டு போச்சாடே அது வர்க்க எனக்கு சேராது இப்படி கத்துனா 6 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க உனக்கு நான் ஒரு நாய் கொண்டா நாய்க்கு போற நாய்க்கு 4 பிஸ்கட் வாங்கி போடா கடிச்சு வரடா ஏய் அண்ணா தம்பி அடிக்கற மாமா மச்சான் அடிக்கற போனால் போகட்டி விடு சரி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன அதாவது மின்னல் ஒளியால் சிவன் பூஜை இல்லையே அர்ஜுனன் குறை வேடம் மின்னல் ஒளியால் சிவன் பூஜை அர்ஜுனன் குறை வேடம் இந்த நாடக சபைக்கு யார் வரா மேகராஜ வண்ணனே வருகிறார் அர்ஜுனோடு அர்ஜுனே